Good morning, my dear students. In today's video session, we are going to learn from the chapter 9 Government Organization. So, this form of business started by the government. That means it is a public enterprise. அதாவது ஒரு எக்கானமி டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா only the government will take care of the economy in the country. இன் ப்ரீவியஸ் டேஸ் அதாவது இன் ஓல்டன் டேஸ் அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து எது எதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ ஒன்லி இன் புட்டிங் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் வெறும் நாட்டு நடப்புகள் சட்டங்கள் இதுக்கு மட்டும்தான் வந்து தேவர் இன்டர்ஃபியரிங் அதை மட்டும் தான் அவங்க கையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க தேவர் டேக்கிங் ஓவர். ஸோ அதுக்கப்புறம் ஒன்லி டியூரிங் 20th centuries என்ன பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தே இன்டர்ஃபியர்டு. ஏன் அப்படின்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் இருந்தது, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் அவ்வளோ கிடையாது. ஸோ இந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாயீஸை வந்து நிறைய வேலை வாங்குறதா இருக்கும். தேல் மேக் தெம் டு ஒர்க் மோர். பட் அதுக்கு உண்டான அந்த காம்பன்சேஷன் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க செய்கிற வேலைக்கு அவங்க ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ரெம்யூனரேஷன் சேலரிஸ் அவங்க இருக்காது. ஆனால் அவங்க வேலையை மட்டும் நல்லா வாங்கிப்பாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அடியோடு ஒழிக்கணும், எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது எல்லாம் போக்குறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகினாங்க அந்த டைம். ஸோ த ப்ரைவேட் ஆண்டர்ப்ரனர்ஸ் மீன்ஸ் இன் தமிழ் they'll say தனியார் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. they'll டேக் த ஓனர்ஷிப். அவங்களே தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி they'll be running the business for a longer period. ஸோ இவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி டு ஏர்ன் ப்ராஃபிட். அப்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ப்ராஃபிட் மட்டுமே மைண்டில் இருக்கிறதுனால they'll exploit the கன்சியூமர்ஸோட நீடு என்னன்றது புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஸோ இட் வாஸ் வெரி காமன் அட் தட் டைம். அப்படி இருக்கிற போது தான் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸை வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ த கவர்மெண்ட் thus கேன் ஓன் அண்ட் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரி அண்ட் பிஸ்னஸ் இன் 2 ways. வாட் ஆர் த 2 ways அப்படின்னு பார்த்தோன்னா த கவர்மெண்ட் ஒன் திங் இஸ் தட் தே கேன் ஸ்டார்ட் அ நியூ யூனிட். புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறதோ புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதோ அது மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனியை இவங்க வந்து ஓன் பண்ணுறது. ஓகே, பை டேக்கிங் ஓவர் அன் எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் யூனிட் ஓன்ட் பை ப்ரைவேட் பர்சன்ஸ். So now we'll see the meaning and features of departmental undertaking. So this public enterprises are thus divided under 3 categories. First one is departmental undertakings. Departmental undertaking அப்படின்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி விடுவாங்க. அதாவது இஃப் யூ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ் அப்படின்னு பார்த்தா ரயில்வே டிபார்ட்மெண்ட், போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் அப்படின்னு பார்த்தோன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ஸோ லைக்வைஸ் ஃபார் ஈச் ஒர்க் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக தே ஹவ் செப்பரேட்டட். Then statutory company, this is started by passing a special act in the parliamentல ஒரு ஸ்பெஷல் ஆக்டோட they'll start certain rules and regulations. With that they'll start the company. இது வந்து எப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓன் பண்ணுவாங்க. ஸோ all the companies started under the special act. It will come under this statutory corporations. Then government companies சொல்லும்போது ஸ்டேட் வைஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த கவர்மெண்ட் அண்டர் தட் கண்ட்ரோல் they'll be starting the companies that comes under government companies. Now we'll see the meanings and features of departmental undertaking. Departmental undertaking means the organizations thus divided and given to separate departments. That's what we saw. For example, Indian Railways managed by Ministry of Railways. Post and Telegraph Services are run as department under the Ministry of Communication. So communication department la post and telegraph vandrum. Then the Delhi Milk Scheme, All India Radio, Doordarshan or the other examples of departmental undertakings. அந்தந்த டிபார்ட்மெண்ட் அந்தந்த துறையை சேர்ந்தவங்க மட்டுமே they'll take over the control of such industries. Now let us learn the features of departmental undertakings. The first one is ultimate responsibility. So who will take care of these departments?
the person from the parliament or state legislators அவங்க வந்து நியமிப்பாங்க. they'll appoint the person to take care of such departments in state wise. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ்க்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே அவங்களோட அசிஸ்டன்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ லைக் தட் they'll be taking care of such departmental industries. Then the second one, governmental financing. The departmental undertaking is financed through annual budget. ஸோ ஒவ்வொரு இயருக்கும் ஒரு பட்ஜெட் they'll fix. அது யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி by the parliament or state legislatures. They'll be fixing up the budget. The revenues means income. Okay, so இந்த இன்கம் எல்லாமே that will be paid to the government treasury. அந்த கவர்மெண்ட்டோட கஜானாக்கு தான் இந்த எல்லா காசுமே இன்கமே வந்து போகும். Third one is accounting and audit. So this accounting அப்படின்னு பார்த்தோன்னா income and expenses and auditing everything like for other department how they'll do அதே procedures that only they'll be following for all the departments. Then managed by civil servants, only people working under government control. அவங்க மட்டும்தான் they can even take part in this departmental undertaking. They'll be working here as a government servants அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. Fifth one is sovereign immunity. Public வந்து government companies or departmental undertaking cannot be sued anybody without the consent of the government. Now let us learn the advantages and disadvantages. So totally we have 7 advantages. The first one is easy formation. This departmental undertaking can be formed easily. ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம் through decision of the government. ஸோ ஒன்ஸ் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுதுன்னா ஓகே இந்த கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப தேவை, மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்கும், மேபி டு டெவலப் தி எக்கானமி அப்படின்னு டிசைட் பண்ண உடனே தேர் பி ஸ்டார்டிங். இதுக்குன்னு தனி ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. செகண்ட் ஒன் இஸ் டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். நம்ம இது ஏற்கனவே ஃபீச்சர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ பார்லிமெண்ட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். Okay, so directly they are responsible to the parliament or the state legislature through its overall head, that is the minister concerned. இதில் வந்து அந்த துறையை சேர்ந்தவங்க வந்து கண்டிப்பாக இன்வால்வ் ஆவாங்க, கவர்மெண்ட் அந்த அரசு துறையில் இருக்கவங்க. தேர்ட் ஒன் இஸ் சீக்ரெசி மெயின்டைன். இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நத்திங் வில் பி டிஸ்க்ளோஸ்ட். வெளிப்படையாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. Like strategic industries like defense and atomic power cannot be better managed other than government department. Defense means பாதுகாப்பு துறை, அதாவது military, army and then கடற்படை, இது எல்லாமே தான் வரும். ஓகே, ஸோ இதில் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எந்த ஒரு விஷயமும் வந்து லீக் அவுட் ஆகாது. they'll maintain very secretly. Then the fourth one, lesser burden of tax on public. So as of இன்கம், இதுலேருந்து இந்த பப்ளிக் செக்டர்லேருந்து வர ஃபுல் இன்கம்மே வந்து அவங்க திருப்பி கவர்மெண்ட்டுக்கே பே பண்ணுறதால அந்த கவர்மெண்ட் ட்ரெஷரினா அரசாங்க கஜானான்னு சொல்லுவாங்க, அங்கேயே பே பண்ணுவாங்க இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கு டேக்ஸும் அந்தளவுக்கு இருக்காது. இந்த ஃபிஃப்த் ஒன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். whenever they think that it is needed or it is required immediately, எப்போலாம் வந்து அந்த ஸ்டேட்டோ இல்லை குறிப்பிட்ட ஒரு ரூரல் ஏரியாஸோ எனி சேஞ்சஸ் இஃப் தே வாண்ட் டு மேக் இம்மீடியட்லி தே கேன் பிரிங் தட். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். எக்ஸாம்பிள், இஃப் தே வாண்ட் டு புட் நியூ ஆர்டர்ஸ், நியூ லாஸ், புதுசாக ஒரு சட்டம் பிறப்பிக்கினாலும் அதுவும் வந்து கவர்மெண்ட் இம்மீடியட்டாக செய்ய முடியும். தென் த சிக்ஸ்த் ஒன், லெஸ்ஸர் ரிஸ்க் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் மணி. ஸோ திஸ் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல்டு பை த கவர்மெண்ட். அவங்களே வந்து அண்டர்டேக் பண்ணி அவங்களே ரூல் பண்ணுறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸே வந்து வென் தே டேக் ஓவர் த கண்ட்ரோல் அண்ட் ஈவன் த ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகும்போது வென் தே இன்டர்ஃபியர் அங்கே ரிஸ்க்கும் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ தேல் பி மெயின்டைனிங் எவ்ரி திங் இன் அ ப்ராப்பர் சேனல். Then the seventh one, guided by rules and regulations of the ministry. The officers of the departmental undertaking or under the super. எப்பயுமே வந்து கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லும்போது ஆல்வேஸ் த கவர்மெண்ட் வில் பி இன்வால்விங், தே வில் பி இன்டர்ஃபியரிங் தென் அண்ட் தட். அதனால் வந்து அங்கே எதுவுமே வந்து மிஸ்யூஸும் பண்ண முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஆல்வேஸ்
they'll be following. So they are guided by the rules and regulations of the ministry framed with a focus on public welfare. அதாவது மக்களோட நலனுக்காக அவங்க போடுற அந்த ஒவ்வொரு சட்டமும் வந்து இருக்கிறதுனால that company will be protected. Now we'll see the disadvantages. So total you have 7 disadvantages. The first one is red tapeism, that is having too much of procedures. Example I'll tell you. இப்போ வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வாங்கணும். அப்புறம் அவங்க வந்து டிரைவிங் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு நாள் கூப்பிடுவாங்க. நம்ம அந்த டிரைவிங்கில் வந்து பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா தென் தில் கிவ் த லைசன்ஸ். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். பட் இது வந்து உடனே நடக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வாங்கணும், அந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ஃபில்அப் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துன்னு போய் தருவாங்க. ஓகே, ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்த உடனே அது வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் அவங்களுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேபிளாக போயிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணணும். அது அப்ரூவ் ஆகி வரத்துக்கு ஒரு 2-3 months ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபார் த டிரைவிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க வந்து ட்ரைவ் பண்ணி காட்டுவாங்க. இஃப் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட், அதுக்கப்புறம் தான் என்னப்பா அகெயின் they'll take some more days and they'll issue the license. So here it will take so many procedures. Same like that in departmental undertaking also. Departmental undertaking சொல்லும்போது பப்ளிக் செக்டார்னு வரும்போது just like that they cannot start any industry. Here also they have too much of procedure with results in delay. ஸோ நிறைய மாதம் கூட ஆகலாம், சம்டைம் ஈவன் இயர்ஸ் கூட ஆகும் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் செக்டர். ஓகே, ஸோ கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் cannot afford delay in taking decisions. Then the second one, incidence of additional taxation. So when losses occurs by a departmental enterprise, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து கண்டினியூஸாக லாஸ் வந்துகிட்டே இருக்கோ அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிஷ்னலாக டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க. they'll impose more tax on the common man. அப்போது ஒவ்வொரு தனி நபரும் வந்து அவங்க வாங்குகிற எப்பயுமே வாங்குகிற அந்த கன்சியூமர் ப்ராடக்ட்டோ எந்த ஒரு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸாக இருந்தாலும் ஈவன் இஃப் வி டேக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்பவுமே போகிற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது ஒரு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா எப்பவுமே வாங்குகிற டிக்கெட் 5 rupees, ஜஸ்ட் ஒரு 2 stopping 5 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த அடிஷ்னல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து ஏற்றிடுவாங்க, அந்த டிக்கெட்டோட விலை ஏறிடும். அப்போது எப்போ வாங்குகிற 5 rupees விட்டு 750 rupees வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹியர் they'll be including more taxes. So that will come fall on each common man. ஒவ்வொரு தனி நபரும் அதை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஏன் அப்படின்னா when the economy goes down. Okay, now the third one, lack of competition. Here the civil servants are given control of these undertakings. அதாவது ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்கள வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் வித்தவுட் ஹேவிங் எனி பிஸ்னஸ் அவுட்லுக், when they work they won't work for the welfare of the consumers. ஸோ மக்கள் நலத்துக்காக அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆன் தேர் ஓன் ஃபேஷன், அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் எப்போவும் அவங்க பண்ணுற ஒர்க் வந்து தட் தேல் பி கண்டினியூங். எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் தேல் பி ஒர்க்கிங். ஸோ ஹியர் இட் லேக்ஸ் மச் காம்படிஷன். தென் த ஃபோர்த் ஒன், கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க். நார்மலி இன் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் ஒரு கவர்மெண்ட் தொழிலில் ஒர்க் பண்ணுறாங்க, அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும்போது தே டெவலப் அ சென்ஸ் ஆஃப் கேஷுவல் அப்ரோச். அவங்க இப்போ நார்மலாக ஒர்க் பண்ணும்போது கூட ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்க மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் போகிறோம். ஸோ அவங்க ஒர்க்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். ஓகே, தென் த ஃபிஃப்த் ஒன், கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். எப்பவுமே வந்து இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸில் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த கவர்மெண்ட்டோட தலையீடு இருந்துகிட்டே இருக்கும். இட் வில் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால தனிமையாக வந்து தே கேனாட் டேக் எனி ஓன் டெசிஷன்ஸ் ஆன் தேர் பார்ட். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கூட அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோ எந்த இம்ப்ரூவும் பண்ணவும் முடியாது. ஓகே, ஸோ வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த கவர்மெண்ட், அவங்களுடைய authorization இல்லாமல் அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் they cannot do anything. Even if they want to improve anything, they want to show better performance also, they cannot do that. Then the sixth one, lack of professional management and fear of criticism.
as the departmental undertaking is managed by the civil servants. கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அங்கே டேக் கேர் பண்ணும்போது அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்க மாட்டாங்க. தே ஓன்ட் பி அ ஸ்கில்டு பர்சன். அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் கேஷுவல் அப்ரோச்சில். ஸோ இதனால் என்ன ஆகுன்னா அவங்க வந்து எதுவுமே இன்னோவேட்டிவாக எதுவுமே வந்து வித்தியாசமாக இல்லை வேறு எதாவது க்ரியேட்டிவாக அவங்களால எதுவுமே கொண்டு வர முடியாது. பிகாஸ் தே டசன்ட் நோ அபவுட் தட் and they won't take care of up something new. Okay, so because of a fear of criticism by the minister or the parliament. Then the seventh one, financial dependence. A departmental undertaking is economically and financially dependent on the government budget's allocation. That means ஒரு டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் வந்து பொருளாதாரத்தாலையும் ஃபினான்ஷியலில் நிதி, தட் இஸ் ஃபண்ட்ஸு, இது எல்லாமே வந்து டிபெண்ட் ஆகி இருப்பாங்க கவர்மெண்ட்டோட. ஏன்னா கவர்மெண்ட் தான் அண்டர்டேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எப்பயுமே அவங்களே டிபெண்ட் ஆகிருப்பாங்க. அண்ட் தட் தே கெனாட் மேக் தேர் ஓன் டெசிஷன்ஸ். அவங்க வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நினச்சி அவங்க பார்க்க முடியாது. விச் மே பிரிங் enormous prosperity to the undertakings. So for anything they must ask the government. Okay students, understood the meanings and features of departmental undertakings, the advantages and disadvantages with features of departmental undertaking. In the next video session, we'll see the meanings and features of public corporations. Go through the video session again. Thank you students. Have a nice day.